நம்ம வீடியோல கமெண்ட் பண்ற நிறைய பேர் மரத்தை வந்து ரெஸ்கியூ பண்ணேன்னு சொல்லாதீங்க, மரத்தை மெயின்டைன் சொல்லி சொல்லுங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனிமே நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. முந்தா நாள் மரம் மீட்க போனப்போ நடந்த சம்பவம் ரொம்ப அது ஒரு மன உளைச்சலாவே இருந்துச்சுங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி எல்லாம் நிறைய பேசினாங்க. ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்க, வீடியோ போடாதீங்க, அதை எடுத்து விடுங்க, அது இதுன்னு நிறைய சொன்னாங்க. என்ன வரணுமோ வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த வலையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் அந்த வீடியோ எடுத்து விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பாத்துக்கலாங்க. இன்னைக்கு திரும்ப அந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தாங்க. இனிமே வந்து கார்பரேஷன் மரத்தை வலையை கட் பண்றதுக்கோ காங்கிரீட் உடைக்கிறதுக்கோ யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, நம்மளே பண்ணிடுவோம், கேட்டு என்ன ஆக போகுது, அவங்க கிட்ட எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு புங்க மரங்க. இதுவும் ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கு. தெரு முழுக்க பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஈபி காரங்க மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு அந்த கிளைகள் எல்லாம் இன்னும் அல்லல அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து அல்வாங்க போல. கூட வந்தவங்க எதுக்கு இந்த வீட்டுல கேளுங்க, கேட்டுட்டு செய்யுங்கன்னாங்க. இல்ல வேண்டாம் நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்துட்டாங்க. யாருப்பா தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை கிட்ட நீங்க இதை வெட்டுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னேன். என்னப்பா இப்படி எல்லாமா பண்ணுவாங்க, நீங்க நல்லது தானே செய்றீங்க, அதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் நான் ஹெல்ப்பே கேட்கலங்க, அவரே வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. உண்மையிலேயே நல்ல மனுஷன். முந்தா நாள் நடந்த மன உளைச்சலுக்கு இப்ப ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கு. மரத்தை வலை நல்லா இறுக்கிதான் இருக்கு, ஆனா பெருசா இருக்கலங்க, உள்ள மரத்துக்குள்ள பதியல. இப்பதான் அந்த வெல்டு மெஸ் லேசா பதிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே வெட்டுறதுதான் நல்லது. இது முன்னாடி ஒரு பக்கம் அப்படியே நெட்டா வெட்டிட்டேன். வெட்டி எடுத்துட்டு கீழே உள்ள தூர்ல கொஞ்சம் மட்டும் மண்ணுக்குள்ள இருக்கு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டியாச்சு. வெட்டிட்டு அந்த பக்கம் சுத்தி அதை உரிச்சு எடுத்துடலாம்னு பார்த்தா கொஞ்சம் வசம் இல்லாம இருக்கு. அங்கிட்டு ஒரு கட்டை நீட்டிட்டு இருக்கு, அது ஒரு தண்டுங்க வளர்ந்தது, அதையும் வெட்டிட்டாங்க. அதனால அதுக்குள்ளதான் இது மாட்டிட்டு இருக்கு. 2 மரமா வளர்ந்துருக்கும் போல, ஒரு மரம் கூண்டுக்குள்ளேயும் ஒரு மரம் கூண்டுக்கு வெளியிலையும். கூண்டுக்கு வெளியில வளர்ந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. அதனால கூண்டை 2ஆ வெட்டி தனித்தனியா பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை வெட்டி நானே எடுத்துட்டேன். அடுத்த பக்கத்தை வெட்டிட்டேன். அண்ணன் வந்து அதை வெளியில இழுத்தாங்க. இழுத்து பார்த்தாங்க, கொஞ்சம் மண்ணுக்குள்ள பதிஞ்சு இருந்ததுனால வரமாட்டேனுதுங்க. அதே லைட்டா வெட்டினேன், ஒரு இழுத்தாரு வந்துருச்சு. நல்லபடியா மீட் எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கை கழுவ தண்ணி கேட்டேன். வாங்க தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போய் டேப் இருந்துச்சு, கையை காலை கழுவிக்கோங்க அப்படின்னாரு. கையை கழுவிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு போன வேலை நல்லபடியா முடிஞ்சுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வீடியோ திங்கக்கிழமை பார்ப்போம்.